நீங்க ஒரு 14 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளா உங்ககிட்ட இந்த மாதிரியான ஸ்கில்ஸஸ்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபன் க்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி 14 வயசுல இருந்தே ஃப்ரீலான்சிங் பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்படும் போதே நம்மளும் ஒரு ஃப்ரீலான்சர் தானே, நமக்கும் இந்த மாதிரியான ஸ்கில்ஸஸ்லாம் இருக்குதுல்ல, நம்மளும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஆப்போட பாப்புலாரிட்டியை பூஸ்ட் பண்ணி விட்டது ஒரு டிவி ஷோ தான். ஷார்க் டேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் ஷோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஷார்க் டேங்க் இந்தியான்னு சொல்லிட்டு நார்த் சைடில் ஒரு டிவி ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இன்னைக்கு விஜய் டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஷோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை சொல்லும் போதே இந்த ஷோ எந்த மாதிரியான ஒரு ஷோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நானே சொல்றேன். என்னன்னா, இந்த ஷோல நிறைய ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் அவங்களோட ப்ராடக்டோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களோட ப்ராடக்ட் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஆப்போட ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் யாருமே விஜய் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க எல்லாருமே நார்த் சைடில் நடந்திருக்கக்கூடிய ஷார்க் டேங்க் இந்தியா அப்படிங்கிற அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபண்டே ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது மூலமா இவங்களோட ஆப்புக்கு நல்லாவே பாப்புலாரிட்டி கிடைச்சிருந்துச்சு. பேசிக்கா இது ஒரு ஃப்ரீலான்சர்ஸ்க்கான ஆப். அதுலேயும் குறிப்பாக 14 இருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கான ஆப்னு வரும்போது அவங்கள ஃப்ரீலான்சர்னு சொல்கிறத விட டீன்லான்சர்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்பில் சொல்லியிருக்காங்க. 14 வயசு இருக்கக்கூடியவங்களாம் வேலை செய்யலாமாப்பா, சைல்ட் லேபர் ஆக்டுக்கு கீழே இது வரலையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த டிவி ஷோலையே கேட்டுட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நம்ம எந்த விதமான வேலைக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அதுவே அவங்களுக்கு 14 வயசை கடந்ததுக்கு அப்புறமா அவங்கள நம்ம வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி வேலைக்கு பயன்படுத்தும் போதும் நம்ம ரொம்ப அபாயகரமான வேலைக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி நார்மலான வேலைக்கு அவங்கள பயன்படுத்துறதா இருந்தாலும் அதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. சைல்ட் லேபர் ஆக்டை விடுங்க, பேரண்டியல் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எங்களோட ஆப்பில் பேரண்டியல் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனும் இருக்குது. 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த ஆப்பில் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தை எந்த ப்ராஜெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு இவங்களோட ஆப்பில் சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இப்படிலாம் சொல்லியிருந்தாலுமே இந்த பேரண்டியல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஒரு செக் பாக்ஸை கொடுத்துட்டு அதை செக் பண்ணால் பேரண்ட்ஸ்ட இருந்து அப்ரூவ் கிடைச்ச மாதிரி தான் இவங்க காமிக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம், நமக்கு ஏதாச்சும் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ஆப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலான்னு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டோஃபி, கம்பெனி, எவல்யூஷன் சொல்லிட்டு 3 விதமான ப்ராஜெக்டை இவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த டோஃபி ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில் செட்டும் தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஈஸியான டாஸ்க்காக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் போயிட்டு சைன் அப் பண்ணுறது, சர்வே அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியான டாஸ்க் தான் இருக்கும். இதை நீங்கள் பண்ணுறது மூலமாகவே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 10 நாளைக்குள்ள அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான ரிவார்டை கேஷாவோ, க்ரோ ஸ்கோராவோ, ஃப்ரீ ஸ்பின்னாவோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஓகே, அது என்னப்பா க்ரோ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, க்ரோ ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிவார்டிங் சிஸ்டம். இந்த ஸ்கோர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான கம்பெனிஸ்க்கு உங்களோட ப்ரொஃபைலை இவங்க காமிக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறையவே ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பின்னை யூஸ் பண்ணி இந்த ஆப்போட சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் உங்களால் ஸ்பின் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நான் போங்க ஆப் மூலமாக நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு வரல. என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆப்பை தேடி வந்திருக்கேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஒர்க் பக்கம் போனோன்னா ஒன்னே விட எங்கே வர சொன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு எவல்யூஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எவல்யூஷன் ஒர்க் தானே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு இந்த எவல்யூஷன் ஒர்க் பக்கம் போனால் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய என்னோட ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான 3 ப்ராஜெக்டை இவங்க எனக்கு காமிச்சாங்க. அதில் மொதல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன்ல டிமெட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி வீடியோ மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதை பண்ணுறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க்கு தானே, எதுக்கும் பண்ணுறதுக்கு முன்னால் இதோட ரூல்ஸை படிச்சலாம் சொல்லிட்டு ரூல்ஸை படித்தா நீங்கள் அப்படி இந்த ஆப்பை பற்றி கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அது எதுலேயுமே உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்களா இல்லை வாட்டர் மார்க் போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் வாட்டர் மார்க் போடாமல் இவங்க ஒர்க் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்கில்லாக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை.
இனிஷியல் டேஸ்ல நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாமே தவிர ஃப்ரீயா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எவனாச்சும் வந்து உங்ககிட்ட ஃப்ரீயா ஒர்க் பண்ணி கொடுங்க, இல்ல சாம்பிள் ஒர்க் பண்ணி கொடுங்க, இன்டர்வியூக்கு டாஸ்க் அசைன் பண்றேன் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான்னா அவன் என்ன பர்பஸ்க்காக உங்ககிட்ட கேட்கறானோ அதை வாட்டர் மார்க்கவே போட்டு அனுப்பிச்சு விடுங்க. திஸ் இஸ் ஃபார் இன்டர்வியூ, திஸ் இஸ் ஃபார் சாம்பிள் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டே அனுப்பிச்சு விடுங்க. உங்களோட ஸ்கில்லை எவால்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கு அந்த வாட்டர் மார்க் பெருசாவே தெரியாது. அவன் உங்களோட ஸ்கில்லை மட்டும் தான் பார்ப்பான். ஆனா மற்றபடி இருக்கக்கூடியவன் நம்மகிட்ட சாம்பிளை வாங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜே பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பண்றதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லாததுனால நம்ம செகண்ட் ப்ராஜெக்டையாச்சும் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இவங்களோட ஆப்பே ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வீடியோவை என்னோட சோஷியல் மீடியாலே போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணணும், ஃப்ரீ ப்ரொமோஷனும் பண்ணணும். ரெண்டுமே பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதாச்சும் வழியில இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கும்போது ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோட் மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஃபி ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 5% உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பை ரெஃபர் பண்றது அப்படிங்கிறது எல்லா ஆப்பையும் ரிவ்யூ பண்ணக்கூடிய நம்ம சேனலோட பாலிசிக்கு டோட்டலாவே அகைன்ஸ்டா இருக்கிறதுனால என்னால இந்த ஒர்க்கையும் எடுத்து பண்ண முடியாது. சரி, அந்த டோஃபி டம்மி ஒர்க்கை தான் பண்ணி ஆகணும், அதை பண்ணியாச்சும் ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த டோஃபி ஒர்க்கில் அடுத்த டிப்ஸ் வச்சிருக்கானுங்க. என்னன்னா இந்த டோஃபி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கைகாசை போட்டு இவங்க சொல்லக்கூடிய ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பர்ச்சேஸ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை இவங்க பார்த்துட்டு நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டே உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கைகாசை போட்டு இவங்க சொல்லக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்கார்றது எனக்கு செட் ஆகாது. ஏன்டா காசு இல்லாம தானே எல்லாரும் ஒன்ன தேடி வராங்க, நீ என்னடா ஏன்டே காசு கேட்குற, நியாயமா இது? இன்னும் ஒரு சில டாஸ்க்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆப்ல உங்களோட கேவிசி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்டா 18 வயசை தாண்டினவனுக்கே கேவிசி பத்தின ஃபுல் அவேர்னஸ் இல்லாத போது 14 வயசு பையன்ட்ட 5 ரூபா தரேன் 10 ரூபா தரேன் கேவிசி டீடைல்ஸை கொடு அப்படின்னு சொல்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். நீங்க யாருமே 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கேவிசி டீடைல்ஸை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ல போயிட்டு கொடுக்காதீங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, சைன் அப் பண்ணுறது, கேவிசி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க பக்காவாக காசு கொடுத்துருவாங்களா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த ஆப்பில் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணதே இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களை மாதிரி அந்த ஆப்பில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூஸை நான் ரீட் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இவங்க ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறதாகவும் ரீஒர்க் பண்ண சொல்லி கேட்குறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டீனேஜ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஏஜ். அந்த வயசில் நீங்கள் எவ்வளோ தூரம் கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் உங்களால் நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நான் இப்போ ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்புறமா லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். அதை பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால படிக்க மட்டும் முடியாது, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தீங்க, ஏதாச்சும் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஆப்பில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ப தகுந்த இடத்துல ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்த்துட்டு கூட நீங்கள் படிக்கலாம். என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. வரட்டா?